விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி நாகூம் அதிகாரம் 1, நினிவேயை குறித்த இறைவாக்கு. எல்கோஸை சார்ந்த நாகூம் கண்ட காட்சி நூல். நினிவேயின் மீது ஆண்டவர் சினம் கொள்ளல். ஆண்டவர் அநீதியை பொறாத இறைவன், பழி வாங்குபவர். ஆண்டவர் பழி வாங்குபவர், வெகுண்டெழுப்பவர், தம் எதிரிகளை பழி வாங்குபவர், தம் பகைவர் மீது சினம் கொள்பவர். ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார், ஆனால் அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர். அவர் குற்றவாளிகளை எவ்வகையிலும் பழி வாங்காமல் விடமாட்டார். சுழற் காற்றிலும் புயற் காற்றிலும் அமைந்துள்ளது அவர் வழி. மேகங்கள் அவர் தம் காலடியில் எழுகின்ற புழுதி படலம். அவர் கடலை அதட்டி வற்ற செய்கின்றார், ஆறுகளையெல்லாம் வற்றி போகச் செய்கின்றார். பாசானும் கர்மேலும் காய்ந்து போகின்றன, லெபனோனின் மலர்கள் வாடி போகின்றன. அவர் முன்னிலையில் மலைகள் அதிர்கின்றன, குன்றுகள் கரைகின்றன. நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுநடுங்குகின்றன. அவரது கடும் சினத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? அவர் கோப தீயின் முன் நிற்பவன் யார்? தீயை போல் அவரது கோபம் கொட்டுகின்றது, பாறைகளும் அவர் முன் தவிடு பொடியாகின்றன. ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். தம் எதிரிகளை பொங்கி எழும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்திடுவார். தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார். ஆண்டவரை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன? அவர் முற்றிலும் அழித்து விடுவார். தீமை மீண்டும் தலை தூக்காது. குடிவெறியில் மயங்கி கிடக்கும் அவர்கள் பின்னி கிடக்கும் முட்புதர் போலும் காய்ந்த சருகு போலும் முற்றிலும் எரிந்து போவார்கள். ஆண்டவருக்கு எதிராய் திட்டம் தீட்டி தீய ஆலோசனைகளை கூறுபவன் உன்னிடமிருந்து தோன்றினான். ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் வல்லவர்களாயினும் பெரும் தொகையினராயினும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அழிந்து விடுவார்கள். உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன். இப்பொழுதே உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன். ஆண்டவர் உன்னை பற்றி இட்ட தீர்ப்பு இதுவே: உன் பெயரை தாங்கும் வழிமரபே இல்லாமல் போகும். உன் தெய்வங்களின் கோவிலில் உள்ள செதுக்கிய சிலைகளையும் வார்ப்பு படிமங்களையும் அழிப்பேன். நானே உனக்கு அங்கு புதை குழி வெட்டுவேன், ஏனெனில் நீ வெறுக்கத்தக்கவன். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.